ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தேங்காய் பால் சாதம் தான். வாங்க அது எப்படி என்னோடய மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடணும். அதை வெடித்து வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். நல்லா அப்படிங்கிறது நம்ம கலர் மாற அளவுக்கு வதக்கக்கூடாது. சும்மா இது கூட எல்லாம் கலந்து வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு உடனேயும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாமே லைனாக சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விடுங்க. கலர் மாறக்கூடாது. வதக்கி விட்டுட்டு இப்போ நான் இது கூட வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி இருக்கு இல்லையா, அதுதான் 2 கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன். அந்த ரைஸை இப்போ இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த ரைஸையும் நம்ம இதில் லைட்டாக பரட்டி விட்டுட்டு இதில் நான் இப்போ 4.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ 4.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்ந்துட்டு கலந்து விடலாம். தக்காளியை ஃபஸ்ட்டே சேர்ந்தால் சாதமோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். அதனால் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் தக்காளி சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வைக்கலாம். பார்க்கலாம். 3 விசில் ஆனதுக்கப்புறம் சாதம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இப்போ 3 விசில் விட்டாச்சு. கேஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் சாதம் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது கூடயே மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ சாதத்தை நல்லா கலந்து விடணும். இந்த நெய் கூட அப்படியே பரட்டி விட்டீங்க அப்படின்னா தெரியுதா எவ்வளோ அழகாக பொலன்னு வந்திருக்கு சாதம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இது கூட நீங்கள் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி எல்லா கிரேவியுமே செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா செமி கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் பண்ண சைட் டிஷ் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் கிரேவி வீடியோவை நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், சாதம் எவ்வளோ பொலன்னு இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இதோட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரமெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை இல்லையா, அதனால் சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.